வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு வெல்கம் டு உங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து நாங்கள் வேப்பம்பட்டில் டு பெருமாள்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வந்துள்ள மேம்பாலம் திறப்பு விழா இப்பொழுது நமது திருவள்ளூரிலிருந்து வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு வழியாக செல்லும் மேம்பாலம் திறப்பு விழாவாக நாளை மதியம் 4 மணிக்கு திறப்பு விழா நடைபெறுகிறது. இதற்கு 23/1/2026 அன்று நாளை 4 மணிக்கு மேல் திறப்பு விழா. அனைவரும் பெருமாள்பட்டில் இருப்பவர்களும் நமது வேப்பம்பட்டுக்கு அருகில் இருப்பவர்களும் இந்த மேம்பாலத்துக்கு வந்து சிறப்பு உரை ஆற்ற நமக்காக நமது நெடுந்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும், பிறகு நமது ஆவடி நாசர் எம்பி அவர்களும், பிறகு நமது வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு உள்ள எம்எல்ஏ திரு கிருஷ்ணசாமி அவர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த திறப்பு விழா நடத்துவதற்கு கூட இருந்து நம்மமும் அந்த திருவிழாவை சிறப்புடன் வைத்திருக்குமாறு நமது வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வாருங்கள் பார்ப்போம். இதுதான் நமது டன்லப் நகரிலிருந்து பெருமாள்பட்டுக்கு செல்லும் புதிதாக வழித்தளம். இந்த வழித்தளத்தில் நாம் பெருமாள்பட்டு ஸ்ரீராம் காலேஜ் வழியாக சென்று பூந்தமல்லியும் வழியாக செல்வதற்கு இந்த பாலம் நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பாலத்தின் வழியாக நாம் 15 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருந்தோம். இது இப்பொழுது தான் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைவர் மூலியமாக இதை திறக்க வைக்கப்படுகிறது. இதற்காக தான் நாம் 15 ஆண்டுகளாக நமது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இதை 11வது வருடம் 2011 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு பூஜை செய்யப்பட்ட நமது கிருஷ்ணசாமி முன்னிலையில் இது நடைபெற்றது. அத்துடன் சிறிது காலம் பணிகள் நிறுத்தப்பட்டு இப்பொழுது அது முற்றிலும் முடிந்தது. நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. அதுதான் அப்பொழுது நமது அறிஞர் அண்ணா முதலமைச்சர் சொன்னால் ஒரு பழமொழி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் வழியாக வந்தவர்தான் நமது முதலமைச்சர் கலைஞர். அதன் வழியாக வந்தவர்தான் நமது இப்போது இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுபோல் நமக்கு கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடுமாக நமக்கு பாலம் அமைத்து கொடுத்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் இது திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மந்திரி அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவதற்கு அனைவரும் கிட்டிருந்து அவர்களுக்கு நன்றி செலுத்த அனைவரும் வந்து இந்த பால திறப்பு விழாவுக்கு கலந்து கொள்ளுங்கள். இதுதான் நாம் செய்யும் நன்றி கடமை. இது பாருங்கள், முற்றிலும் முடிந்து விட்டது. லைட்டுகள் சீரியல் செட்டெல்லாம் போட்டுனுக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் முற்றிலும் முடிந்துட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் வேலை அடிச்சுட்டாங்க. மேலெல்லாம் இப்போது எல்இடி பல்பு பொருத்தி இருக்கிறாங்க. இப்போது சிறு பணிகள்லாம் இப்போ பெயிண்டிங் அனைத்தும் முடிந்தது. நாம் நாளை 4 மணியிலிருந்து நம்மளுக்கு விடிவு காலம். இப்போது நம் பெருமாள்பட்டில் இருக்கும் அனைவர்களுக்கும் இது
பொன்னான காலமாக நினைக்க வேண்டும். இந்த காலம்தான் நாம் 15 ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தோம். இதற்காக தான் பெருமாள்பட்டில் இருக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களும், பிறகு நமது அனைத்து வேலைக்கு செல்பவர்களும் அனைவரும் இந்த பொன்னான காலத்தை தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். இதற்குத்தான் நாம் அந்த காலங்கள் எப்போது வரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த காலம் இப்போது வந்துவிட்டது. நமக்கு விடிவு காலம் வந்து தீபாவளியை பொங்கல் கொண்டாடுவது போல் இந்த வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு பாலம் திறப்பு விழாவை சிறப்புடன் செய்து தரும் அனைத்து மந்திரிமார்களுக்கும் நன்றி செலுத்தும். அதை நாமும் கூட இருந்து அந்த திறப்பு விழாவை செய்வோம். இது பாருங்க, பிரிட்ஜுக்கு மேலே ஏறும். நம்ம பிரிட்ஜுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு அனைத்தும் நல்லா இருக்குது பாருங்க. இதுதான் பிரிட்ஜுக்குன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு இது ஆவடிக்கு போகிற ரூட்டு. இது கிரில்லெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 சைடும் கிரில்லு போட்டு எல்லாமே போகலாம். அவ்வளோ அருமையாக போட்டிருக்கிறாங்க. நம்ம இது கீழே பிரிட்ஜு கீழேன்னு பார்த்தா ஆவடிக்கு போகுது. அதாவது திருவள்ளூர் டு ஆவடி போகிற ரூட் அது இந்த சைடில் தான் போகுது. இது வந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற பாலம். நம்ம இதுக்கு முன்னவே ஒரு 2 பதிவு இந்த பாலத்தை பற்றி போட்டிருக்கிறோம். அதுதான் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலயமா நம்ம 2 பதிவு போட்டிருக்கிறோம். ஒரு பதிவில் ஆவடியிலேருந்து திருவள்ளூருக்கு போகிறது, அப்புறமா இன்னொரு பதிவில் திருவள்ளூர் டு வேப்பம்பட்டு அண்ட் பெருமாள்பட்டு வழியாக நம்ம திருநின்ற ஊர், அப்புறமா இந்த சைடில் கொட்டாம்பேடு, அப்புறமா புது சத்திரம் அந்த வழியாக போகிற ஒரு பதிவும் போட்டிருக்கிறோம். இது வந்து முடிஞ்சு இப்போது திறப்பு விழா நடத்துறதுக்காக போடுறது இந்த பாலம், இந்த பதிவு. நாளை நமது முதலமைச்சர்கள் முன்னிலையில் இது திறப்பு விழாவுக்காக நமது அமைச்சர்கள் வருகிறார்கள். அதை நாம் காண்டு அதை சிறப்புடன் நடத்தி தருவோம். அதற்காக இந்த பாலம் இப்பொழுது திருவிழா என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 23/1/2026 அன்று 4 மணிக்கு மேல் அனைவரும் அந்த இடத்துக்கு, அதாவது நம்ம டன்லப் நகர் அங்கேருந்து தான் அந்த பாலம் ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து தான் அதை ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த சிறப்புடன் அந்த பாலத்தை திறந்து அதன் மேல் வழித்தடத்துக்கு போவோம். நாளைக்கு நைட்டு இந்நேரம்லாம் நம்ம பாலத்து வழியாக ஏறி இறங்கலாம். நம்மளுக்கு அவ்வளோ சிறப்பாக ஆகிடும். 4 மணிக்கு மேலே நம்ம இதுவாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அது 23/1/2026 அன்று நீங்கள் 4 மணிக்கு இந்த திறப்பு விழாக்காக அனைவரும் கூடியிருந்து அந்த திறப்பு விழாவை இன்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும். இதுக்காகத்தான் நாம் 15 ஆண்டுகள் காத்திருந்து அந்த விழா இன்றுதான் நாளை முடியும். அந்த முடிவு தரமையில் நாம் இருக்கிறோம். பாருங்கள், அனைத்தும் முடிஞ்சிச்சு. 2 சைடும் எல்இடி பல்பு 2 சைடும் போட்டு அதுக்கு தகுந்த இதுவெல்லாம் வந்துடுச்சு. இது வந்து நம்ம வேப்பம்பட்டுக்குலேருந்து பெருமாள்பட்டுக்கு இறங்கி இருக்கோம். இப்போ பாருங்கள், பெருமாள்பட்டுலேருந்து அப்படியே போகிற மாதிரி வழி அது. அதாவது பெருமாள்பட்டுனா நம்ம ஸ்ரீராம் காலேஜெல்லாம் இருக்குங்களா, ஸ்ரீராம் காலேஜ், அரசு பள்ளி, அப்புறமா பஞ்சாயத்து ஆஃபீஸு, இங்கே வந்து இந்த பாலம் வந்து இறங்கும். இந்த பாலத்தின் வழியாக நாம் இறங்குதுன்னா அது மூலியமாக நம்ம கொட்டாம்பேடு புது சத்திரம் வழியாக செல்லலாம். நம்மளுக்கு அந்த சைடும் ரோடு போட்டாச்சு.
இப்போ அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ சுத்தமாக்கி இருக்கிறாங்க. இது இந்த வழித்தளத்தில் நம்ம பெரிய வாகனமும் செல்லலாம், சின்ன வாகனமும் செல்லலாம். அனைத்தும் செல்லுவதற்கான வழித்தளங்கள் இருக்குது. நமக்கு இரண்டு பக்கமும் மழை நீர் செல்வதற்காக கால்வாயை கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கால்வாய் வழியாக நம்மளுக்கு மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு அந்த கால்வாய் வழியாக சென்றுவிடும். இந்த பாதை வழியாக சென்றால் நமக்கு சீக்கிரமாக வீடு திரும்பலாம். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போதும், பள்ளிக்கு போதும், அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இது வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் புதிதாக தருகிறோம். உங்களுக்கு எதுனா இருந்ததுன்னா உங்கள் ப்ரோக்ராம் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு உங்கள் நலனை காக்கும் வேப்பம்பட்டு. மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக நாங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டை வைத்திருக்கிறோம். வணக்கம். வாருங்கள் வாய்ஸ் ஆஃப்